Hello everyone. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன சம் பார்க்க போறோம்னா exercise 1.4ல உள்ள first mainோட fourth problem. First question என்னன்றத பார்க்கலாம். Solve the system of linear equations by Cramer's rule. Linear equation என்னன்னா 3 by x minus 4 by y minus 2 by z minus 1 is equals to 0. 1 by x plus 2 by y plus 1 by z minus 2 is equals to 0. 2x minus 5y minus 4z plus 1 is equals to 0. Okay. இந்த ப்ராப்ளமோட வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் டெல் கண்டுபிடிக்கணும். டெல் இஸ் நத்திங் பட் இந்த சிம்பிளா டெல்டான்னு சொல்லுவோம். அது என்னன்னா நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது தான் டெல்டான்ட்டு நோட் பண்ணுவோம். தென் டெல் எக்ஸ் டெல் ஒய் டெல் ஜெட் கண்டுபிடிப்போம். இதெல்லாம் யூஸ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட் வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனுக்கு மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கொஷினை பார்க்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம செஞ்ச எல்லா ப்ராப்ளம்லையுமே அன்னோன்ஸ் நியூமரேட்டரில் தான் இருந்துச்சு, அதாவது கோஎஃபிஷியன்ஸ் கூட மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சு. பட் இங்கே இருக்க அன்னோன்ஸ் எல்லாமே டினாமினேட்டரில் இருக்குது, கோஎஃபிஷியன்ட்டுக்கு டினாமினேட்டரில் இருக்குது. அது எனக்கு ஒரு மாதிரி இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நான் சொல்யூஷனோட ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிடுறேன், லெட் 1 by x is equals to a-ன்னும் 1 by y is equals to b-ன்னும் 1 by z is equals to c இன்னும் டினோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் இப்போ எப்படி டேர்ன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3a minus 4b minus 2c, இந்த மைனஸ் ஒன்று நான் ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடுறேன். இந்த சைட் மைனஸில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனையும் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1 by x ஏன்னு மாறும் ப்ளஸ் 2b ப்ளஸ் c ஈக்குவல்ஸ் டு இந்த மைனஸ் 2 ஆப்போசிட் சைடில் ப்ளஸ் 2ன்னு மாறும். தென் 2 by x will be 2a minus 5b minus 4c is equals to இங்கே இருக்கிற ப்ளஸ் 1 ஆப்போசிட் சைடில் போகும்போது மைனஸ் 1ன்னு மாறிடும். இதுதான் நமக்கான ஈக்குவேஷன். இதை தான் சால்வ் பண்ணி நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏபிசிக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தென் அதுலேருந்து எக்ஸ்ஒய்செட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் அதாவது டெல்டாவை கண்டுபிடிக்கலாம். இதுதான் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட். இப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நான் 3 அப்படியே வச்சுக்கிறேன். தென் எப்பவும் போல் டிட்டர்மினன்ட் ப்ரொசீட் பண்ணலாம். 3 into -8 + 5. தென் இங்கே -4 இருக்கு, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ +4 into -4 -2. தென் last term is -2, so -2 into -5 and -4. ஓகே, இப்போ இது என்ன ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 into இது ரெண்டை சால்வ் பண்ணும்போது -3 இன்னும் +4 அதை ரெண்டை சால்வ் பண்ணும்போது -6 இன்னும் -2 இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது எனக்கு -9 இன்னும் வேல்யூ கிடைக்குது. ஓகே, 3 into -3 will be -9, 4 into -6 will be -24. Then -2 into -9 will be +18, which will result in -15. Okay, delta ஓட வேல்யூ என்னன்னா -15. Then del x ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் காலமில் வச்சுருக்கோம், அதாவது ஏயோட கோஎஃபிஷியன்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு டெல் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏன் இந்த இடத்துல டெல் ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே நமக்கான இருக்கிற அன்னோன்ஸ் எல்லாமே ஏபிசின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்குது, XYZல இல்லை. ஸோ டெல் ஏ என்னென்னா இந்த ஏயோட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டெல் ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போ இதுக்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது 1 into -8 + 5. தென் செகண்ட் டேர்ம் will be +4 -8 + 1. ஃபைனல் டேர்ம் will be -2 and -10 + 2. இதை இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு எப்படி ஆகும்னா 1 அப்படியே தான் இருக்கும். -8 + 5 will be -3 + 4 அப்படியே தான் இருக்கும். -8 + 1 will be -7. தென் -2 அப்படியே தான் இருக்கும். -10 + 2 is -8. இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 1 into -3 will be -3, 4 into -7 will be -28, -2 into -8 will be +16. ஓகே, இதை என்ன கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னா -15. del A ஓட வேல்யூ -15. இப்போ del B கண்டுபிடிக்கலாம். சேம் del B is nothing but
பியோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாமே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா 3 இன்ட்டு -8 + 1 -1 இன்ட்டு -4 -2 -2 இன்ட்டு -1 -4. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஃபர்தராக கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 3 இன்ட்டு -8 + 1 is -7 -1 அப்படியே வச்சுக்கிறேன், -4 -2 will be -6 -2 அப்படியே வச்சுக்கிறேன், -1 -4 will be -5. இப்போ இது இன்னும் ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணும்போது 3 இன்ட்டு -7 will be -21 -1 into -6 will be +6 -2 into -5 will be +10 which will result in -5. So del b ஓட வேல்யூ -5. இதே மாதிரி del c யும் கண்டுபிடிச்சிடலாம். இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 into -2 + 10 + 4 -1 -4 + 1 -5 -4ன்னு ஆகும். நமக்கு ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செஞ்சு பழகிட்டுருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஈஸியராக நான் செஞ்சுட்டேன். -2 + 10 will be 8 +4 அப்படியே வச்சுக்கிறேன், -1 -4 will be -5 +1 -5 -4 will be -9. ஓகே, இதே இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 into 8 will be 24 4 into -5 will be -20 +1 -9 will be -9. இதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -5. ஓகே, இப்போ இதை எல்லாத்தையும் வச்சு ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சி XYZோட வேல்யூவை நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அதை பண்ணலாம். பை கிராமர்ஸ் ரூல் x அதாவது a is equals to del a by del. ஸோ del a ஓட வேல்யூ என்னன்னா -15, del ஓட வேல்யூ சேம் -15. இப்போ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தேன்னா which will result in 1. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், a is equals to 1/xன்னு தெரியும், ரைட்டா? ஸோ x is equals to 1. ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு 1ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு 1ன்னு கிடைக்குது. இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். del b by del is equals to del bயோட வேல்யூ என்ன -5, delோட வேல்யூ என்ன -15. ஆஃப்டர் கேன்சலேஷன் I'll get 3 times and 1 time. ஸோ 1/3. நமக்கு ஆல்ரெடி தெரியும் b is equals to 1/y என்னட்டு. ஸோ பியோட வேல்யூ 1/3னா ரெண்டையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணும்போது y-யோட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடைக்குதுன்னா 3ன்னு கிடைக்குது. ஓகே, ஃபைண்டிங் c. c is equals to del c by del. del c-யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -5, delோட வேல்யூ இஸ் -15. ஆஃப்டர் கேன்சலேஷன் I'll get 1/3. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், c is nothing but 1/z, ரைட்டா? So z is equal to 3. The final solution is solution x, y, z is 1,3,3. இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.